குரல் உன் செவிகளில் விழுகிறது என்றால் உன் கஷ்டகாலம் முடிந்துவிட்டது என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் பேசுகிறேன். கோடி கோடியா பணத்தை கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத இந்த தாயின் பாசமும் அருளாசியும் இன்று உனக்கு கிடைத்து விட்டது. இந்த அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது. என் செல்லமே, இந்த வார்த்தை அலட்சியமாக நினைத்து தள்ளிவிட்டு போய்விடாதே. வசதி படைத்தவர்கள் வரிசையில் நின்று என்னை பார்ப்பதை விட உண்மையான அன்போடு என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உன் போன்ற பிள்ளைகள் மீதுதான் இந்த வாராகி அம்மாவின் பார்வை முதலில் விழும். நீ நேர்மையான பாதையில் நடப்பவன் என்பதால் தான் இன்று உன் கையை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, யாருக்கும் துரோகம் நினைக்காமல் எவரையும் ஏமாற்றாமல் நீ வாழ்ந்து வரும் அந்த குணம்தான் என்னை உன்பால் ஈர்த்தது. எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாவிட்டாலும் யாருக்கும் கெட்டது செய்யாமல் உன் வேலையில் மட்டும் கவனமாக இரு. அதுவே உனக்கு நீ செய்யும் பெரிய பூஜை. அம்மா கையில் காசு வைத்திருப்பவர்கள் எல்லாம் உனக்கு அருகில் நிற்கின்றார்களே, ஒன்றும் இல்லாத நான் பின்னால் நிற்கின்றேனே என்று ஒருபோதும் வருத்தப்படாதே. புகழுக்காகவும் வெளி வேஷத்திற்காகவும் வருபவர்களை நான் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. கடைசி ஆளாக கலங்கிய கண்ணீரோடு எனக்காக காத்திருக்கும் உன்னைத்தான் இந்த தாய் முதலில் அள்ளி அணைத்துக் கொள்வேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் கஷ்டங்களைக் கண்டு துவண்டு விடாதே. உன் கவலைகளை எல்லாம் என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகின்றேன். உன் வறண்ட வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் சந்தோஷத்தை பயிரிட்டு செழிக்க வைக்கப் போகின்றேன். இதுவரை நீ பட்ட காயங்களுக்கு பின்னால் ஒரு நன்மை ஒளிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். உன் காரியங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் தடைபடுகிறது என்றால் அதை சரி செய்து உனக்கு மிக சிறந்ததை கொடுக்கவே இந்த தாய் காத்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் எதை பற்றியும் சந்தேகமோ பயமோ கொள்ளாதே. உன்னை காக்க உன் அன்னை நான் இருக்கும் போது உனக்கு எதற்கு வீண் கவலை? என் அன்பு பிள்ளையே, தினமும் அதிகாலையில் எழுந்து உன் பணிகளை தொடங்கு. உன் உடலை நீதான் பேண வேண்டும். அதனால் உணவை தவிர்க்காதே. நமக்கு நல்லது நடக்குமா என்கிற குழப்பத்தை விட்டுவிடு. நிச்சயம் என் தாய் நடத்துவாள் என்கின்ற உறுதியோடு இரு. கஷ்டத்தையே நினைத்து கொண்டிருந்தால் கஷ்டம்தான் பெருகும். எதற்கு கோபப்பட வேண்டுமோ அதற்கு கோபப்படு. எதற்காக போராட வேண்டுமோ அதற்கு போராடு. எதற்கும் கலங்காத ஜடமாக இருக்காதே. உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட இனி வரக்கூடாது என்று உன் வாராகி நான் முடிவு செய்துவிட்டேன். கடந்த கால வழிகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு இனி வரும் காலத்தை தைரியமாக எதிர்கொள். இந்த நொடியில் இருந்து உன் பாரத்தில் பாதியை நான் சுமக்கப் போகிறேன். மீதி பாதியை நீ புன்னகையோடு கடந்து வர பழகு. அலங்கீலத்தையே ஆளும் உன் தாய் உன்னோடு இருக்கும்போது எவனோ சொல்லும் வார்த்தையை கேட்டு உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி உனக்கு மிக அருகில் வந்து விட்டது. சோதனைகள் உன்னை ஓட வைக்கும் போது நீ பயந்து ஓடாமல் திரும்பி நின்று எதிர்த்து பார். உன் தைரியத்தை கண்டு உன் கஷ்டங்களை ஓடி போய்விடும். உன் கஷ்டங்களை மீட்டெடுத்து உனக்கு தேவையான அத்தனை அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாராகி தாய் நான் உனக்கு அள்ளி தருவேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே உண்டு. தைரியமாக இரு. என் அன்பு பிள்ளையே, காலம் பொன்னானது. வீணா விவாதங்களில் உன் சக்தியை இழக்காதே. உன்னை இழிவுபடுத்தியவர்களுக்கு உன் வெற்றியின் மூலம் பதில் சொல். கஷ்டங்கள் வரும்போது மட்டும் என்னை நினைக்காமல் உன் ஒவ்வொரு மூச்சிலும் இந்த வாராகி இருக்கிறாள் என்பதை உணர். நீ அனுபவித்த அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் ஈடாக உனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை நான் வாரி வழங்கப் போகிறேன். உன் கவலைகளை தின்று உனக்கு சந்தோஷத்தை தரும் அரணாக நான் இருப்பேன். இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இது உனக்கான காலம். இது உன் வாராகி தாய் உனக்கு கொடுத்த வரம். என் செல்லமே, உன் வீட்டின் நிலையை நான் அறிவேன். சுவர்களுக்கும் ஜன்னல்களுக்கும் கூட
உன் அழுகுரல் கேட்டிருக்கும். ஆனால் இனி அந்த சுவர்கள் உன் சிரிப்பொலியை கேட்கப் போகின்றன. உனக்கு வரவேண்டிய நியாயமான சொத்துக்களோ பணமோ எதுவாக இருந்தாலும் அதை தட்டி பறித்தவர்களிடமிருந்து மீட்டு உன்னிடம் ஒப்படைப்பேன். அநீதி இழைக்கப்பட்ட பிள்ளைக்கு நீதி வழங்குவது இந்த தாயின் கடமை. யாரையும் பார்த்து பொறாமைப்படாதே. உனக்கு என்று நான் ஒதுக்கி வைத்திருப்பது எவராலும் எடுக்க முடியாதது. உனக்கான அதிர்ஷ்ட கதவுகள் இப்போ திறக்கப்பட்டு விட்டன. எதை பற்றியும் யோசிக்காமல் முன்னேறி செல். என் அன்பு மகனே, மகளே, நீ ஒரு தனியாள் அல்ல. உன் பின்னால் இந்த மகா சக்தி நின்று கொண்டிருக்கிறது. உன் குழந்தைகளை பற்றிய கவலை உன்னை வாட்டலாம். அவர்களின் எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உன் உடல் உபாதைகளை பற்றிய கவலை உனக்கு இருக்கலாம். நோய் நொடிகளை விரட்டி உன் உடலில் புது தெம்பை தருகிறேன். நீ கேட்டதை விட சிறப்பானதை உனக்கு கொடுப்பேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்பட்டு விட்டன. அதற்கான பலனை நீ அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது. என் கையில் இருக்கும் உலக்கையை துணையாக கொண்டு உன் வெற்றியை நான் உறுதி செய்வேன். என் தங்கமே, பயத்தை உன் மனதில் இருந்து வேரோடு பிடுங்கி எறி. பயம் இருக்கும் இடத்தில் என்னால் நுழைய முடியாது. துணிச்சலோடு இரு, நேர்மையோடு இரு. நீ எங்கே சென்றாலும் உன் நிழலாக நான் வருவேன். உனக்கு எதிராக செயல்படும் செய்வினை தந்திரங்கள், தீய பார்வைகள் அனைத்தையும் என்னை கண்டதும் கருகி போகும். உன்னை தீண்ட நினைக்கும் எந்த சக்தியும் என் முன்னால் நிற்க முடியாது. உன்னை பாதுகாக்கும் கவசமாக நான் இருப்பேன். இனி உன் உற்சாகம் அமைதியானதாக இருக்கும். உன் கனவுகளில் வந்து நான் உனக்கான நல்ல வழியை காட்டுவேன். என் செல்லமே, நீ இன்று கேட்ட இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல. இது என் அருள் வாக்கு. உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்து விட்டன. இனி நீ அனுபவிக்கப் போவது யோகமான வாழ்க்கை மட்டுமே. உன் கையில் இருக்கும் பணப்பற்றாக்குறை நீங்கும். கடன்கள் அனைத்தும் அடையப்படும். நிமிர்ந்த நடை போட்டு நீ ஊருக்குள் வலம் வருவாய். உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் நிலையை நான் உருவாக்குவேன். அந்த நேரத்தில் நீ தலைக்கணம் கொள்ளாமல் தர்மத்தோடு நடந்து கொள். அதுதான் உன் வாராகிக்கு நீ தரும் காணிக்கை. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ இழந்தது அதிகம். ஆனால் இனி நீ பெறப்போவது அதைவிட பல மடங்கு அதிகம். நீ விதைத்த நற்பண்புகள் இன்று மரமாக வளர்ந்து உனக்கு நிழல் தரப்போகின்றன. உன் வார்த்தைகளில் இனி ஒரு வேகம் இருக்கும். உன் செயல்களில் ஒரு தெளிவு இருக்கும். நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த சக்தியை நல்வழியில் பயன்படுத்து. பிறருக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள். நீ மற்றவர்களுக்கு உதவும் போது நான் உனக்கு 1000 மடங்கு அள்ளி தருவேன். உன் கரம் என்றுமே கொடுக்கும் கரமாக இருக்கட்டும். என் தங்கமே, உன் வாக்கு பலிக்கும் காலம் இது. நீ நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். எனவே உன் எண்ணங்களை எப்போதும் உயர்வாக வை. பிறரை பற்றி குறை கூறுவதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கை எப்படி மெருகேற்கலாம் என்று சிந்தி. உன் மூளையில் உதிக்கும் ஒவ்வொரு நல்ல யோசனையும் என் தூண்டுதலால் வருவதுதான். அதை செயல்படுத்த தயங்காதே. உனக்கான மூலதனத்தை நான் ஏற்பாடு செய்வேன். உனக்கான ஆட்களை நான் அனுப்பி வைப்பேன். உன் வெற்றியின் உச்சியில் நீ அமரும் போது உன் தாய் நான் அருகில் இருந்து உன்னை பார்த்து பெருமிதம் கொள்வேன். என் அன்பு பிள்ளையே, உன் கஷ்டங்களை நான் என் உலக்கையால் அடித்து நொறுக்கி விட்டேன். உன் கண்ணீரை துடைத்து விட்டேன். இனி நீ ஒரு வெற்றியாளனாகவே இந்த சமூகத்தில் வாழ்வாய். உன் வாரிசுகள் உன்னை கண்டு பெருமைப்படுவார்கள். உன் புகழ் 8 திக்கும் பரவும். இது உன் வாராகி தாயின் அருள் ஆசி. உனக்கு என்றும் குறையில்லாத செல்வமும் ஆரோக்கியம் மற்றும் தீர்க்க ஆயுள் கிடைக்க நான் ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளையே, பயப்படாதே. உன் அன்னை நான் உன் பின்னால் மலை போல நிற்கிறேன். என் செல்லமே, உன் அன்னை நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். நீ எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் உன்னை பாதுகாப்பதே என் வேலை. என் அன்பு உன் மீது மழையாக பொழியும். உன் மனது என்றும் நிம்மதியாக இருக்கட்டும். உனக்கு வேண்டிய அனைத்தையும்
நான் தருவேன். உன் வாராகி தாய் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். வெற்றி உன் பக்கமே இருக்கும். நம்பிக்கையோடு இரு என் அன்பு பிள்ளையே. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னுடன் பயணிப்பேன். உனக்கு ஏற்படும் சிறு பாதிப்பும் என்னை வந்து சேரும். அதனால் உன் ஆரோக்கியத்தில் கவனம் கொள். எதற்கும் அஞ்சாதே, எதற்கும் தயங்காதே. உனக்கான நீதியை நான் நிலைநாட்டப் போகிறேன். உன் எதிரிகளின் பலம் குறையும், உன் பலம் பெருகும். ஊரும் உறவும் உன்னை வியந்து பார்க்கும் காலம் இது. இனி உன் வீட்டில் எப்போதும் குபேரன் அம்சம் குடிக்கொண்டிருக்கும். பணத்தட்டுப்பாடு என்ற சொல்லுக்கே உன் வாழ்க்கையில் இடமில்லாமல் செய்வேன். நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு வாரி வழங்கப் போகிறேன். இது இந்த வாராகி தாயின் ஆணை. என் அன்பு பிள்ளையே, உனக்கு ஒரு துயர் என்றால் முதலில் கலங்குவது இந்த தாய்தான். நீ எத்தனையோ இரவுகள் தூக்கமில்லாமல் இறைவா எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று கதறியிருக்கிறாய். உன் அழுகுரல் என் கருவறை வரை கேட்டது. அதனால்தான் ஓடோடி வந்திருக்கிறேன். இனி உன் கையில் இருக்கும் கலப்பை உன் கஷ்டங்களை உழுதெறியும். உன் கையில் சேரப்போகும் செல்வம் உன் பரம்பரையே காக்கும். உன் உறவினர்கள் உன்னை ஏளனமாக பார்த்த காலம் மறைந்து அவர்கள் உன்னை பார்த்து வியக்கும் காலம் பிறந்து விட்டது. எதற்கும் கலங்காதே, எதற்கும் அஞ்சாதே. உன் தாயான நான் உன் நிழலாகவே இருப்பேன். உன் கவலைகள் யாவும் பனியாக உருகி போகும். நீ தொடும் காரியங்கள் எல்லாம் பொன்னாக மாறும். இது உன் வாராகி அன்னை உனக்கு தரும் வரம். என் தங்கமே, வாழ்க்கை போராட்டத்தில் நீ இன்று அடைந்திருக்கும் இந்த முதிர்ச்சி எனக்கு பிடித்திருக்கிறது. 30 முதல் 70 வயது வரை உள்ள என் பிள்ளைகள் அனுபவிக்கும் ஒவ்வொரு வழியும் எனக்கு தெரியும். குடும்ப பொறுப்பு, பிள்ளைகளின் படிப்பு, வருமானம் என நீ சுமக்கும் சுமைகளை நான் அறிவேன். உன் தோளில் இருக்கும் சுமையை இன்று நான் வாங்கிக் கொள்கிறேன். இனி நீ நிம்மதியாக உறங்கு. உன் வியாபாரம் பெருகும். உன் உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். நீ பயப்படும் அந்த தீய நபர்கள் உன் கண் முன்னாலேயே மண்ணை கவ்வுவார்கள். நீ யாரையும் பழிவாங்க துடிக்காதே. அந்த வேலையை இந்த அன்னை பார்த்து கொள்வேன். நீ அமைதியாகவும் தர்மமாகவும் உன் வழியில் நட. உனக்கான அரியாசனத்தை நான் அலங்கரித்து கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஈடாக ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அல்லது நீ இழந்த உறவாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது உன்னை முழுமையாக வந்தடையும். உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் இருளுக்கு இடமே இல்லை. நான் ஏற்றிய ஞான விளக்கு உன் இல்லத்தை ஒளிரச் செய்யும். நீ எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறாயோ அப்போதெல்லாம் உன் வலது தோளில் என் கை இருப்பதை உணர்வாய். அது உன் வாராகி தாயின் பாதுகாப்பு. நீ எதற்கும் அஞ்சாமல் முன்னேறிச் செல். உலகம் உன்னை பார்த்து போற்றும். உன் பிள்ளைகள் உன்னை தெய்வமாக மதிக்கும் நிலைமை நான் உருவாக்கி தருவேன். வாழ்க்கை ஒரு காவியமாக மாறும். என் அன்பு பிள்ளையே, நீ செய்த தர்மங்கள் வீண் போகாது. நீ யாருக்கும் தெரியாமல் செய்த உதவிகள் எல்லாம் இன்று உனக்கு கவசமாக வந்து நிற்கின்றன. அதனால்தான் எப்பேற்பட்ட ஆபத்திலும் நீ இன்று உயிர் தப்பியிருக்கிறாய். இனி ஆபத்துகளுக்கு உன் வாழ்க்கையில் இடமில்லை. உன் ஆரோக்கியம் சீராகும். உன் உடலில் உள்ள பிணிகள் யாவும் அகலும். புது தெம்பு உன் நரம்புகளில் பாயும். நீ ஒரு நீண்ட ஆயுளுடன் நிறைந்த செல்வத்துடனும் வாழ வேண்டும் என்பதே என் ஆசை. அதை நான் நிறைவேற்றி வைப்பேன். உன் குல தெய்வமாக, உன் இஷ்ட தெய்வமாக, உன் வாராகி தாயாக நான் எந்நாளும் உன்னை பாதுகாப்பேன். என் தங்கமே, நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தொடங்கு. இது உன் வாராகி அன்னை உனக்கு கொடுத்த வரம். எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லா சூழ்நிலைகளிலும் என் தாய் இருக்கிறாள் என்ற உறுதியோடு இரு. கஷ்டங்களை பற்றி பேசாதே, வெற்றியை பற்றி பேசு. கண்ணீரை மறந்திடு, புன்னகையை ஏந்திடு. உனக்கு எல்லாமே இனி நல்லதாகவே நடக்கும்.
ஒரு மனிதன் நிதானமாக இருக்கும் வரைதான் அவனிடமிருந்து நல்ல சொற்கள் வரும். நிதானம் தவறிவிட்டால்தான் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலேயே பேசி விடுவோம் அல்லவா? அதைத்தான் அவர்கள் உனக்கு செய்ய நினைக்கிறார்கள். நீ கோபத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுவிட வேண்டும். அதை வைத்து உன்னை ஊர் முன்னிலையில் அசிங்கப்படுத்த வேண்டும் என்பது அவர்களின் பல நாள் கனவு. என் பிள்ளை, நீ இதையறியாமல் இருப்பது உன் அன்னைக்கு வேதனையாக இருக்கிறது. அதனால்தான் இந்த வாராகி அன்னை உன்னை எச்சரிக்கிறேன். இதற்காக நீ அவர்களை பார்த்து பயந்து ஓட வேண்டியதில்லை. அம்மா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ கேட்கிறாய் அல்லவா? அந்த சோதனையான நேரத்தில் உன்னை யாராவது சீண்டினால், உனக்கு கோபம் வரும்படி யாராவது பேசினால், அந்த இடத்தில் நீ மௌனமாக இரு. அவர்கள் வீசும் நச்சு வார்த்தைகளை ஒரு சின்ன புன்னகையோடு கடந்து செல். உன் அமைதியே அவர்களுக்கு பெரிய தண்டனையாக மாறும். அந்த ஒரு நிமிடம் உன் கோபத்தை நீ அடக்கிவிட்டால் உன் வாழ்நாள் முழுவதும் நீ நிம்மதியாக இருப்பாய். உன்னை அவமானப்படுத்த நினைத்தவர்கள் உன் பொறுமையைக் கண்டு அதே இடத்தில் தாங்களாவே தலை குனிந்து நிற்பார்கள். உன் வாழ்க்கையை உன் வாராகித்தாய் செழிக்க வைப்பேன். உன் கஷ்டங்களை என் உலக்கையாலேயே அடித்து நொறுக்கி தூளாக்குவேன். உன் பாதையில் இருக்கும் தடைகளை அகற்றி என் கலப்பையாலேயே உன் வாழ்வை உழுது செழிக்க வைப்பேன். நீ செய்த தர்மங்களும் உன்னுடைய தூய்மையான எண்ணங்களும் உன்னை கவசம் போல காக்கும். மற்றவர்கள் உன்னை எவ்வளவுதான் கீழே தள்ள நினைத்தாலும் என் பிள்ளை, நீ சிகரத்தில் ஏறுவாய். உன்னை வீழ்த்த நினைத்த பள்ளத்தில் அவர்களே விழுவார்கள். இது உன் அன்னை நான் உனக்கு கொடுக்கும் உறுதிமொழி. என் அன்பு தங்கமே, உனக்கு தற்பெருமை பிடிக்காது என்று எனக்கு தெரியும். ஆனால் உன் கௌரவத்திற்கு ஒரு இழுக்கு வருவதை இந்த வாராகி அன்னை நான் பொறுக்க மாட்டேன். உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு துரோகம் நினைப்பவர்களிடம் மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இரு. அவர்கள் உன்னை சிறுமைப்படுத்த முயற்சி செய்து இறுதியில் அவர்களே அந்த பழியை சுமப்பார்கள். இந்த வாராகி தாய் நான் உன் பக்கம் இருக்கும்போது எந்த ஒரு தீய சக்தியாலும் உன்னை அசைக்க முடியாது. என் பார்வை உன் மீது இருக்கும் வரை எதற்கும் அஞ்சாதே. உன் உழைப்பிற்கும் நேர்மைக்கும் உரிய பலன் மிக விரைவில் உன்னை தேடி வரும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. நீ எதை நினைத்து இது நாள் வரை பயந்து நடுங்கினாயோ, அந்த பயம் இனி உன்னை அண்டாது. உன் முன்னே இருக்கும் ஒவ்வொரு தடையையும் நான் தகர்த்து எறிவேன். உன் வாராகி அன்னை நான் சொல்லும் வாக்கை நீ வேத வாக்காக எடுத்துக்கொள். உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் உன்னை உரமாக்கவே அன்றி உன்னை அழிக்க அல்ல. இனி வரும் காலம் உனக்கு வசந்த காலம். எதற்கும் அஞ்சாதே. உன் பின்னால் நான் இருக்கிறேன். என் கரங்கள் உன்னை காக்கும். என் வேல் உனக்கு துணை இருக்கும். உன் இல்லத்தில் இனி மகிழ்ச்சி மழை பொழியும். உன் தேவைகள் அனைத்தையும் நானே முன்னின்று முடித்து கொடுப்பேன். சபையில் நீ தலை குனிய மாட்டாய். மாறாக தலை நிமிர்ந்து சிங்கத்தை போல நடைபோடுவாய். உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். உன் நேர்மையும் உன் உண்மையும் உனக்கான சிம்மாசனத்தை அமைத்து கொடுக்கும். இனி உன் வீட்டில் சுப செய்திகள் வந்து சேரும். உன் கவலையை என்னிடம் விட்டுவிடு. உன் கடமையை மட்டும் நீ செய். உன்னுடைய ஒவ்வொரு அடியிலும் நான் முன் நிழலாக கூடவே வருவேன். என் செல்லமே, நிம்மதியாக இரு. உன் அன்னை நான் உன்னை கைவிட மாட்டேன். உன் கண்ணீரை துடைத்து உன் முகத்தில் புன்னகையை வரவழைப்பதே என் வேலை. வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் என் வாராகி அம்மா இருக்கிறாள் என்ற ஒற்றை நம்பிக்கையை மட்டும் பிடித்துக்கொள். அந்த நம்பிக்கை உன்னை இமயமலை போல காக்கும். உன்னுடைய நியாயமான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. நீ வேண்டியதை விட சிறப்பான ஒன்றை உனக்கு நான் வாரி தருவேன். உன் பொறுமைக்கு பரிசாக பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். கலங்காதே என் கண்ணே.
உன் வாராகித்தாய் உன் பக்கமே இருக்கிறேன். ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு உண்டு. என் பிள்ளையின் எதிர்காலம் என் பொறுப்பு. நீ நிம்மதியாக உறங்கு. உனக்காக நான் விழித்திருக்கிறேன். உன் மனதிற்குள் இருக்கும் ரகசியமான கவலைகளை நான் அறிவேன். யாருக்காக நீ ஏங்குகிறாயோ, எதற்காக நீ தவம் கிடக்கிறாயோ, அந்த வரம் உனக்கு கிடைக்கும். காலம் கனிந்து விட்டது. உன் கிரக நிலைகள் சாதகமாக மாறப்போகின்றன. உன்னை சுற்றியுள்ள இருள் விலகி பேரொளி பிறக்கப் போகிறது. நீ எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறாயோ அப்போதெல்லாம் வாராகி என்று என் திருநாமத்தை சொல். உன் அருகில் ஒரு பலமான காற்று வீசுவதை உணர்வாய். அதுதான் உன் வாராகி தாயின் வருகை. என் மனம் உன் வீட்டில் நிறைந்திருக்கும். உன் சமையல் அறையில், உன் பூஜை அறையில், உன் படுக்கை அறையில் என எங்கும் நான் நிறைந்திருந்து உன்னை காப்பேன். எதிரிகள் உனக்கு எதிராக செய்யும் சூழ்ச்சிகள் யாவும் பனி போல விலகும். அவர்கள் ஏவும் அம்புகள் அவர்கள் நோக்கியே திரும்பும். நீ அமைதியாக இருப்பதைக் கண்டு அவர்கள் மிரள வேண்டும். உன்னுடைய வளர்ச்சி என்பது அவர்களுக்கு பாடமாக அமைய வேண்டும். என் பிள்ளையே, நீ கடந்து வந்த பாதை மிகவும் கரடும் முரடானது என்று எனக்கு தெரியும். ஆனால் இனி நீ நடக்கப் போகும் பாதை மலர் பாதையாக இருக்கும். உன் கைகளில் செல்வம் பெருகும். உன் உடலில் ஆரோக்கியம் கூடும். உன் மனதில் அமைதி குடியேறும். இதையெல்லாம் நான் உனக்கு தருவேன் என்று சத்தியம் செய்கிறேன். என் வாக்கு ஒருபோதும் மாறாது. என் வார்த்தைகளை அலட்சியம் செய்யாதே. இது உனக்கான எச்சரிக்கை மட்டுமல்ல, இது உனக்கான பாதுகாப்பு உறுதிமொழி. நீ பயப்படும் அந்த நபர் உனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. அவர் உன்னை சிறுமைப்படுத்த நினைக்கும் அதே இடத்தில் நான் உன்னை உலகமே வியக்கும்படி உயர்த்தி வைப்பேன். உன் வாராகி தாயின் சக்தி என்னவென்று உலகம் அறியும் நாள் வந்துவிட்டது. நீ என் செல்ல குழந்தை. ஒரு தாய் தன் குழந்தையை ஒருபோதும் தவிக்க விட மாட்டாள். அதுபோலவே நானும் உன்னை இமை போல காப்பேன். உன் பயத்தை என்னிடம் கொடுத்துவிடு. என் தைரியத்தை நீ எடுத்துக்கொள். இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் தொடங்குகிறது. பழைய கசப்பான நினைவுகளை தூக்கி எறிந்துவிடு. உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை வஞ்சித்தவர்கள் யாவரும் காலப்போக்கில் காணாமல் போவார்கள். ஆனால் உன் வாராகி தாய் நான் மட்டும் உன்னோடு நிலையாக இருப்பேன். உனக்கு வேண்டிய அனைத்தும் சுப போகங்களையும் நான் வழங்குவேன். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். அதையும் நானே கவனித்துக் கொள்கிறேன். உன் குடும்பத்தில் அமைதி நிலவும். சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். பார்த்ததெல்லாம் பொன்னாகும். உன் வாராகி அன்னை நான் சொல்லும் இந்த மந்திர வார்த்தைகளை உன் மனதிற்குள் ஆழமாக பதிய வைத்துக்கொள். அம்மா இருக்கிறாள், எல்லாம் நன்மையே நடக்கும் என்ற எண்ணம் உன் மூச்சாக மாறட்டும். நீ எதை நினைத்து உருகினாயோ அது உன்னை தேடி ஓடி வரும். உன் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை நீ இழந்த அனைத்தையும் வட்டியும் முதலுமாக உனக்கு நான் திரும்ப கொடுக்க போகிறேன். இது என்னானே. என் பிள்ளையின் வாழ்வில் இனி ஒரு சொட்டு கண்ணீருக்கும் இடமில்லை. மகிழ்ச்சியும் வெற்றியும் செல்வமும் உன் இல்லத்தில் நிரந்தரமாக குடியேறும். என் அன்பு மகனே, மகளே, நீ ஒருபோதும் தனியால் கிடையாது. மகா சக்தி படைத்த வாராகியின் பிள்ளை நீ. உன் முதுகிற்கு பின்னால் நான் இருக்கிறேன். உனக்கு முன்னால் நான் இருக்கிறேன். உன் வலப்பக்கமும் இடப்பக்கமும் நானே அரணாக இருக்கிறேன். உன்னை தீண்ட நினைக்கும் எந்த தீய சக்தியும் என் பார்வையால் எரிந்து சாம்பலாகி போகும். என் உலக்கை உன் எதிரிகளை விரட்டும். என் கலப்பை உன் வாழ்வை செழிக்க வைக்கும். நீ நிம்மதியாக இரு. உன் வாராகி தாயின் முழுமையான ஆசீர்வாதம் உனக்கு இப்போதே கிடைத்து விட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுபமே மங்களமே நடக்கும். என் செல்ல பிள்ளையே, உன் கவலைகளை தூக்கி எறி.
நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி இதோ உன் வாசலில் வந்து நிற்கிறது. உன் தொழிலில் லாபம் செழிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத உயர்வு கிடைக்கும். பிரிந்திருந்த உறவுகள் உன்னை தேடி வந்து சேரும். மனக்கசப்புகள் நீங்கி அன்பு மலரும். இதோ உன் வாராகி தாய் நான் உன் தலையில் கை வைத்து மனதார ஆசிர்வதிக்கிறேன். உனக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகட்டும். என் வாக்கை முழுமையாக நம்பு. நான் உன்னோடு இருக்கிறேன். என்றுமே உன் வாராகி தாய் உன்னை வழி நடத்துவேன். என் அன்பும் அருளும் உனக்கு கவசமாக இருக்கும். மங்களம் உண்டாகட்டும். மகா ஞானம் கொண்ட வாராகி நான் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் கவனித்து கொண்டிருக்கிறேன். நீ யாருக்கும் தெரியாமல் செய்த தானங்கள், நீ மற்றவர்களுக்காக சிந்திய கண்ணீர், நீ பொறுத்து கொண்ட அநீதிகள் அனைத்திற்கும் இன்று நான் நற்பலன் கொடுக்க வந்து விட்டேன். உன்னை ஏளனம் செய்தவர்கள் உன் காலடியில் வந்து மண்டியிடும் நிலைமை உருவாக்குவேன். உன் நேர்மைக்கு ஒருபோதும் அழிவில்லை. என் பிள்ளையே, நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் என் அருளால் வெற்றியாக மாறும். உன் கனவுகள் நனவாகும் காலம் இது. நம்பிக்கையோடு இரு. உன் வாராகி தாய் நான் உன்னை காப்பேன். உன் வாழ்வில் இன்று முதல் ஒரு புதிய வசந்தம் பிறக்கப் போகிறது. நீ எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறாயோ அப்போதெல்லாம் என் உருவத்தை நினைத்துப்பார். உன் கவலைகள் யாவும் காணாமல் போவதை நீயே உணர்வாய். உன் பலவீனம் நீங்கி மகாபலம் உனக்குள் சேரும். உன் எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சி நடுங்குவார்கள். உன் முன்னேற்றம் எவராலும் தடுக்க முடியாது. என் முழு ஆசீர்வாதமும் உன் மீது மழையாக பொழிகிறது. உன் குடும்பம் தலைக்கும். உன் வம்சம் சிறக்கும். கவலைப்படாதே என் தங்கமே. உன் வாராகி தாய் உன் கூடவே இருக்கிறேன். மங்களம் பெருகட்டும். உன் இல்லத்தில் இனி வறுமை என்ற பேச்சிற்கே இடமில்லை. உன் காலப்பெட்டி நிறைய போகிறது. உன் வங்கி இருப்பு உயரப் போகிறது. நீ பிறருக்கு கொடுக்கும் நிலைக்கு உன்னை நான் உயர்த்துவேன். மற்றவர்களிடம் கையேந்தி நின்ற காலம் மலையேறிவிட்டது. இனி மற்றவர்களுக்கு உன்னிடம் உதவி கேட்கும் நிலைமை நான் உருவாக்குவேன். இது உன் அன்னை வாராகியின் வரமாகும். உன் வாராகி தாய் சொன்னால் சொன்னதுதான். என் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. நீ நிம்மதியாக சிரித்து கொண்டு உன் கடமைகளை செய். எதற்கும் அஞ்சாதே. நான் பார்த்து கொள்கிறேன். மங்களம் உண்டாகட்டும். என் செல்ல பிள்ளையே, எதற்கும் கவலைப்படாதே. உன் வாராகி தாய் நான் உன் கையை பிடித்து கொண்டுதான் இருக்கிறேன்.